மன்னனுக்கு ஏழை சொன்ன பாடம். புத்த ஜாதக கதைகள். கதை எண் 3. பாராளும் மன்னனும் சுள்ளி பொறுக்கும் மங்கையும். காசி நகரத்தின் மன்னன் பிரம்மதத்தன் ஒரு நாள் தன்னுடைய நந்தவனத்திற்கு உலாவச் சென்றான். அங்கு மலர்ந்திருந்த மலர்களையும் பழுத்திருந்த காய்கனிகளையும் பார்த்தவாறு அவன் உலாவும் போது ஒரு பெண் இனிமையான குரலில் உல்லாசமாக பாடிய வண்ணம் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான். அவளை கண்டவுடனேயே காதல் கொண்டுவிட்ட காசி மன்னன் அவளோடு கொஞ்சி குலாவி மகிழ்ந்தான். அதன் பயனாக அப்பெண் அப்போதே போதிசத்துவரை கருவாக தரித்தாள். இந்திரனின் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டதைப் போல தன் வயிற்றினுள் கனப்பதை உணர்ந்து அவள் தான் தாயாகப் போவதை தெரிந்து கொண்டு அதை மன்னனுக்கு அறிவித்தாள். மன்னன் தன்னுடைய முத்திரை மோதிரத்தை விரலிலிருந்து கழற்றி அவளிடம் கொடுத்து, உனக்கு பிறக்கப் போவது பெண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தையை வளர்க்க இந்த மோதிரத்தை உபயோகித்துக்கொள். ஆண் குழந்தை பிறந்தால் மோதிரத்தையும் குழந்தையையும் என்னிடம் கொண்டு வா என்று வார்த்தைகளைச் சொல்லி அவளை அனுப்பி வைத்தான். சிறிது காலத்திற்கெல்லாம் அவள் போதிசத்துவனை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தை வளர்ந்து சிறியவனாகி விளையாட்டு மைதானத்தில் ஓடி விளையாடி வரும்போது, எந்த தந்தையும் என்னை அடிக்கவில்லை என்று ஒரு குரல் கேட்கும். இந்த குரலை கேட்ட போதிசத்துவர் தன் தாயிடத்தில் ஓடி சென்று தன்னுடைய தந்தை யார் என்று கேட்டார். நீ காசிராஜனின் மகனடா என் செல்வமே என்றாள் தாய். அதற்கு என்ன அடையாளம் இருக்கிறது அம்மா? மகனே, உன் தந்தை என்னை விட்டு பிரியும்போது இந்த முத்திரை மோதிரத்தை கொடுத்து பெண் பிறந்தால் குழந்தையை வளர்ப்பதற்கு மோதிரத்தை செலவு செய்து கொள் என்றும், ஆணாக பிறந்தால் மோதிரத்தையும் குழந்தையையும் தன்னிடத்திற்கு கொண்டு வருமாறும் கூறிச் சென்றார் என்றாள் தாய். அப்படியானால் என்னை ஏன் என் தந்தையிடம் அழைத்துச் செல்லவில்லை அம்மா? தன் மகனின் உள்ள கிடக்கையை உணர்ந்த தாய் மகனை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு சென்றாள். அரண்மனை வாசலில் வந்து நின்று தங்களுடைய வருகையை மன்னனுக்கு தெரிவிக்கும்படி கூறினாள். மன்னன் அவளை அழைத்து வரச் சொன்னான். அவனது அவைக்களத்தில் மகனோடு தாய் நுழைந்து மன்னனிடம் சென்று தலை வணங்கி, இதோ உங்கள் மகன் என்றாள். அவள் சொல்வது உண்மை என்று காசி மன்னனுக்கு தெரிந்தாலும் கூட ராஜசபையின் முன்னிலையில் அதை ஒப்புக்கொள்ள அவன் வெட்கப்பட்டான். அதனால், இவன் என் மகன் அல்ல என்று பதிலளித்தான். இதோ உங்கள் முத்திரை மோதிரம், உங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா என்று கேட்டால் சுள்ளி பொறுக்கும் பெண். இது என்னுடைய முத்திரை மோதிரம் அல்ல என்றான் மன்னன். பிறகு அந்த பெண் மன்னனை நோக்கி, மன்னர் பெருமானே, நான் சொல்வது உண்மையென்று நிரூபிப்பதற்கு இதை தவிர என்னிடம் வேறு சாட்சியம் எதுவும் இல்லை. அதனால் சத்திய சோதனையாக ஒரு செயல் மூலம் இதை நிலைநாட்டுகிறேன். இவன் உங்களுடைய குழந்தையாக இருந்தால் இவன் அந்தரத்திலேயே நிற்பான், இல்லை என்றால் இவன் பூமியிலே விழுந்து சாவான் என்று சொல்லிக்கொண்டே போதிசத்துவரை இழுத்து அவரது கால்களை பிடித்து ஆகாயத்தை நோக்கி வீசி எறிந்தாள். ஆகாயத்தில் கால்களை குறுக்காக போட்டுக்கொண்டு அந்தரத்திலே உட்கார்ந்து கொண்ட போதிசத்துவர் உண்மையை அறிவிக்கும் விதமாக தன் தந்தையை நோக்கி இனிமையான குரலில் பாடினார். உங்கள் மகன்தான் மாமன்னரே, என்னை எடுத்து வளர்ப்பீரென்னையா? மற்றவரை வளர்க்கும் மன்னவர் பெற்ற மகனை வளர்ப்பது பெரிதோ? இவ்வாறு போதிசத்துவர் அந்தரத்தில் இருந்தபடியே சத்திய போதனை செய்வதை கேட்டதும் காசி மன்னன் தன் 2 கரங்களை நீட்டி, என்னிடம் வா என் மகனே, என்னை தவிர உன்னை வளர்க்க எவருண்டு என்று கூவினான். உடனே ஆயிரக்கணக்கான கரங்கள் போதிசத்துவரை ஏற்றுக்கொள்ள ஆகாயத்தில் நீட்டப்பட்டன. ஆனால் போதிசத்துவரோ மற்றவர் கரங்களில் இறங்காமல் தந்தையின் கரங்களுக்கே இறங்கி வந்து அவருடைய மடியில் உட்கார்ந்து கொண்டார். அதன் பிறகு காசி மன்னன் அவரை இளவரசராக்கி அவருடைய தாயை மகாராணி ஆக்கி கொண்டான். போதிசத்துவரோ தன் தந்தை இறந்தவுடன் காத்தவாகனன், அதாவது விறகு சுமப்பவன் என்ற பெயரில் அரியணை ஏறி தம்முடைய ஆட்சியை திறமையாக நடத்திய பின்னர் தன் விருப்பம் போல பயணத்தை கடந்தார். பாராளும் மன்னனும் சுள்ளி பொறுக்கும் மங்கையும் கதை நிறைவடைந்தது.